மீனாப்பட்டி சமையலில் இன்றைக்கி கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் பெருங்காயம், வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். வெந்தயமும் சிவந்த உடனே அதை எடுத்துக்கிறேன். பின்ன அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய் வத்தல், மிளகாய் நல்லா சிவந்த உடனே அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ கொத்தமல்லியை 2 கட்டு கொத்தமல்லி அதை அதில் அந்த கடாயில் போட்டு அதோட கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ அது நல்லா ஆறின உடனே மிக்சியில் இந்த வறுத்து வச்ச மிளகாய், கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, அதோட கொஞ்சம் வெல்லம் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ கடுகு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு அதில் இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுருந்தா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ சூப்பரான கொத்தமல்லி தொக்கு ரெடி.